நீட் யூஜி வினாத்தாள்களில் ஏற்படும் தொடர் குளறுபடிகள் விவாதங்களை ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக வினாத்தாள் கசிவுக்கு பின் நடந்த மறுதேர்விலும் இயற்பியல் வினாத்தாள்களில் ஏற்பட்ட 2 முக்கியமான பிழைகள் தேசிய தேர்வு முகமையால் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது மீண்டும் சர்ச்சையை கிளப்பி வருகிறது. 2026ஆம் ஆண்டிற்கான நீட் யூஜி முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவு புகார்கள் காரணமாக நாடு முழுவதும் பெரும் சர்ச்சை வெடித்தது. கடந்த மே 3ஆம் தேதி அன்று நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகள் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மே 12 அன்று மத்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டது. இதனால் நாடு முழுவதும் 22 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் பெரும் பாதிப்பிற்குள்ளாகினர். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசு மறுதேர்வு நடத்த திட்டமிட்டது. கடந்த ஜூன் 21 அன்று நடைபெற்ற மறுதேர்வுக்கு பிறகு அடங்கியதாக தோன்றிய நீட் யூஜி சர்ச்சை மீண்டும் எழுந்துள்ளது. இயற்பியல் வினாத்தாளில் 2 முக்கியமான பிழைகள் இருந்தது தற்போது தெரிய வந்துள்ளது. ஒரு கேள்விக்கு வழங்கப்பட்ட 4 விடைகளிலும் சரியான பதில் இல்லை. இதனால் அந்த கேள்வி ரத்து செய்யப்பட உள்ளது. NTA விதிமுறையின்படி தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் அந்த கேள்விக்காக 4 மதிப்பெண்கள் வழங்கப்படும். மற்றொரு கேள்வியில் ஒரே ஒரு சரியான விடை இருக்க வேண்டிய நிலையில் 2 விடைகள் சரியானவையாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இந்த 2 விடைகளில் எதையாவது தேர்வு செய்த மாணவர்களின் பதிலும் சரியானதாக ஏற்கப்படும். நீட் யூஜி தேர்வில் மொத்தம் 180 வினாக்கள் இடம்பெற்றிருந்தன. ஒவ்வொரு சரியான விடைக்கும் 4 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் ஆகிய 4 பாடங்களிலும் தலா 45 கேள்விகள் இடம்பெற்று மொத்த மதிப்பெண் 720 ஆகும். NTAவின் அதிகாரப்பூர்வ விதிமுறையின்படி ஒரு கேள்வியில் சரியான விடை இல்லையெனில் அல்லது அந்த கேள்வி தவறானதாக கருதப்பட்டு நீக்கப்பட்டால் அந்த தேர்வை எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் அவர்கள் அந்த கேள்விக்கு பதிலளித்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் 4 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என NTA தெரிவித்துள்ளது.